சுவாமி. ஆமா சுவாமி, என்ன எதற்காக அழைத்தீங்க? என்ன காரணம்? காரணத்தோடு நான் உன்னை அழைத்தேன். அப்படியா? முக்கியமான விஷயத்தை சொல்லலாம் என்று வந்தேன். ஆனால் உன்முகத்தை பார்த்து அதை மறைந்தே விட்டேன். அப்படியா? சுவாமி, இதழோடு இதை செய்த காரணம் என்ன? பார்த்த உடனே முக்கியமான விஷயத்தை சொல்வதற்கு மறந்து விட்டேன். சுவாமி, முக்கியமான செய்தியா? உண்மைதான். அப்படி என்ன? யாரே கொடிய மாயாவியா வடக்கே தெரிகிறது விலகுவார குகை. அந்த குகைக்குள் என்னோட அண்ணனை சண்டைக்கு வைத்திருக்கிறான் அந்த மாயாவி என்பவன். அதனால் நான் என்ன செய்ய வேண்டும் தெரிகிறதா? என்னுடைய அண்ணனை சண்டையை முடித்துட்டு வருவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகுமோ தெரியவில்லை. அதனால் நான் காவல் புரிய வேண்டுமா? அப்படியா? ஆமா. வெச்சோடு வாங்க, காத்து கொண்டு இருப்பேன். அதுக்கு சுவாமி அந்த வடக்கே தெரிந்த விழுதுவார் குகைக்குள் காவல் புரிக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆஞ்சநேயர் இருக்கிற போர்ப்பட தளபதி அவன் அழைத்துக் கொண்டு போகிறேன். ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, கோவிந்தா, கோவிந்தா.
சுந்தரன் என்றும் மாருதி என்றும் வீர ஆஞ்சநேயம் என்றும் அழைப்பார்கள். ஆனால் இந்த கிஷ்கிந்தையின் இளவரசர் சுக்ரீவனுக்கு நண்பனாகவே இருந்து வருகின்றேன். இப்பொழுது சென்று இளவரசரை காண வேண்டும். இளவரசி! முக்கியமான விஷயத்தை சொல்லலாம் என்று ஆவலோடு ஓடி வந்தேன். என்ன விஷயம் தெரிகிறதா? அதோ வடக்கே தெரிகிறது விலதுவார குகை. அந்த குகைக்குள் யாரோ கொடிய மாயாவி என்னுடைய அண்ணனை சண்டைக்கு அழைத்திருக்கிறானா? அப்படியா? ஆகையால் நாம் இருவரும் என்னுடைய அண்ணனின் சண்டையை முடித்துவிட்டு வருவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகுவோ தெரியவில்லை. அதனால் நாம் இருவரும் காவல் புரிய வேண்டுமா? இப்பொழுதே புறப்படலாம். நாம் இருவரும் இந்த கிழதுவார குகையில் காவல் புரிந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் ஏதோ இறக்கு சத்தம் கேட்கிறது. ஒன்றுமே புரியவில்லையே. உண்மைதான் இளவரசி. என்னவாக இருக்கும்? ஒன்றும் புரியவில்லையே. இந்த கிழதுவார குகையின் வழியாக ரத்த வெள்ளங்கள் ஆறாக திரண்டு ஓடி வருகிறது. காரணம் என்னவென்று எனக்கே புரியவில்லையே. யாரது? ஆஞ்சநேயா, ஆ, நான் தான் வயதிலே முதிர்ந்த ஜாம்பவன் பேசுகின்றேன். புரியவில்லையே. பார்த்தாயா, திருவாரூர் வாய்ப்பறியில் ரோமம் கலந்த உதிரம் ஆறாக புறப்பட்டு வருகின்றது. ஆமா, ஆனால் இந்த ரோமம் கலந்த உதிரம் இந்த அண்ணனுக்கு உண்டு, மாயாவுக்கு உண்டு. இருப்பினும் செத்தது உன்னுடைய அண்ணனாகத்தான் இருக்க வேண்டும். வாலி, நீங்களோ இந்த பிளதுவாற்று வாய்ப்பறியில் 28 மாத காலமாகவே காவல் இருக்கின்றீர்கள். உண்மைதான். மன்னன் இல்லாத நாடு சுடுகாடு என்று சொல்வார்கள். இந்த ஜாம்பவனுடைய வாக்கு ஏற்று இனி முதல் நீயே கிஷ்கிந்தைக்கு மன்னனாக திகழ வேண்டும். ஆஞ்சநேயா, இளவரசி! பார்த்தாயா, வயதிலே முதுவர் ஜாம்பவன் என்னை எடுத்து உரைத்தார். ஒருவேளை இறந்தது உன்னுடைய அண்ணன் வாலியாகத்தான் இருப்பார். ஆனால் மன்னர் இல்லா நாடு சுடுகாடு நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்த்து ஏசுவார்கள், பேசுவார்கள். ஆகியால் நாம் இருவர் என்ன செய்ய வேண்டும் தெரிகிறதா? என்னுடைய அண்ணனை கொன்றது போல அந்த மாயாவை கொன்றாலும் நம்மை கொன்றாலும் கொன்று விடுவார். ஆகையால் நாம் இருவர் என்ன செய்ய வேண்டும் தெரிகிறதா? என்ன செய்ய வேண்டும்? இந்த மலைகளையும் செடிகளையும் கொடிகளை வாரி இந்த குகையின் வழியை அடைத்து விட்டு பிறகு நம் கிஷ்கிந்தா இப்பொழுது நாடு நகர் செல்ல வேண்டும். மன்னர் இல்லா நாடு சுடுகாடு என்ற காரணத்தில் அந்த கிஷ்கிந்தாவிற்கு நாட்டு மக்கள் அனைவருமே வெளியே போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் என்ன செய்ய வேண்டும் நாம் இருவரும் தெரிகிறதா? என்ன செய்ய இந்த வேண்டும்? கிஷ்கிந்தாவுக்கு மன்னர் என்று யாரை நாம் சூற்றுவது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன? ஆமா, ஒன்றுமே புரியவில்லையா? ஆமா. வயதிலே முதிர்ந்த ஜாம்பவார் குறித்த பிரகாரம் இந்த நாட்டை நீங்களே ஆள வேண்டும். அப்படியா? உண்மைதான். நான் என் நாட்டை ஏற்று மணிமுடி சுட்டிக் கொண்டால் நான் மகாராஜா. என்னுடைய மனைவி உரிமை மகாராணி. அப்படியா? உண்மைதான். சரி, நான் மகாராஜா மகாராணி இருந்தாலும் போர்பட தளபதி ஒன்று தேவைப்படுகிறது. யாரை தேர்ந்தெடுக்க போகிற தெரிகிறதா? அப்படி யாரா வேணும்? துணியாக போர்பட தளபதி என்ற பதவி உனக்கு தெரிகிறது. பெற்றுக்கொள். ஆஞ்சநேயா, இளவரசி! இந்த முக்கியமான விஷயத்தை என்னுடைய மனைவி உரிமை இடத்தில் எடுத்து தொடர்த்தவே இல்லையா? அப்படியா? புறப்பட வந்தியை நாவல் தீராரோ வாராரோ வருவாரோ. வந்தியை நாவல் தீராரோ, வந்தியை நாவல் தீராரோ. வந்தியை நாவல் தீராரோ. ஆசை மனாலன் நேசகுணாலன். வாராரோ வருவாரோ. வந்தியை நாவல் தீராரோ, வந்தியை நாவல் தீராரோ. காவலுக்கு சென்ற கணவர் என்ன காணவில்லையே. வந்து விட்டேனே. என்ன காவலுக்கு போனீங்க? ஆமா, சிரசில் மணிமுடி இருக்கிறது, கையில் மாலை இருக்கிறது, கையில் வீரவாள் இருக்கிறது. ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது?
உனக்கு தெரியலல்லவா ஆமா. வடக்கே தெரியல வர குகைக்குள் என்னுடைய அண்ணனுக்கு சண்டை போகிறார் ஆனால் காவல் புரிந்து கொண்டிருந்தேன் அல்லவா ஆமாங்க. அந்த இடத்தில் இருந்தது யாரு யாரு? என்னுடைய அண்ணன் வாலிதான் இறந்து விட்டாராம். உங்க அண்ணனா? ஆமா, அதனால் இந்த நாட்டை நான் மணிமுடி சுற்றிக்கொண்டேன். அப்படிதான். நான் மகாராஜா, நீ மகாராணி. இந்த நாட்டுக்கே அம்மா நான் மகாராணி ஆக போறேன். ஆமா நீங்க மகாராஜா ஆக போறீங்க. ஆமா. இந்த சொத்து மொத்தம் நம்மளுக்கே சொந்தங்க. ஆமாங்க. கவலைப்படாதே ஆ. மகாராஜா மகாராணி அன்பே நாருளே